அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானிய டாக்டர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி 16,500 ஈரானிய மக்களை கொன்ற பிறகும் கூட ஈரானிய வேதாளத்துக்கு தாகம் அடங்கவில்லை. இரத்த தாகம் அடங்காமல் இருக்கிறது. 10,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை டெஸ்ட் ஃபயர் செய்து கொண்டு இருக்கிறார். எதுக்குன்னா போருக்கு தயாராக இருக்கிறாராம். ஒருவேளை நம்மை அமெரிக்கா தாக்கிவிட்டால் அட்லீஸ்ட் அமெரிக்காவின் சில நகரங்களையாவது தாக்கி நம்ம ரசிகர்களிடம் இருந்து சில கைத்தட்டல்களை வாங்கலாமே என்ற ஒரு அற்ப ஆசைதான் அவருக்கு. ஈரானின் தாடியில் மண் ஒட்டாது, அது சாண்ட் ப்ரூஃப் தாடி என்று காட்டலாமே இந்த உலகத்துக்கு என்ற ஒரு ஆசைதான் அது. இவ்வளவு நடந்த பிறகும் அலி கோமினியின் அறிவிப்பு என்னவென்றால், ஈரான் ஆல் அவுட் வாருக்கு தயாராக இருக்கிறது. குழி பொந்துக்குள்ள வாழும் இந்த தலைவனின் நல்ல கைகளை விட்டு அவர் இப்படி அறிக்கை விட சொல்லி இருக்கிறார். உசுப்பேத்தி ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களை ரணக்களம் ஆக்குன மாதிரி IRGCயையும் ரணக்களம் ஆக்க முயற்சி செய்கிறார். வேற ஒன்றும் இல்லை. கோமினி இரத்த காட்டேரிகளுக்கு ரத்தம் குடிக்காம தாகம் அடங்காது. எங்க தேச தாத்தாவை வம்புக்கு இழுத்தால் கல்லடி பட வேண்டியது வரும் என்று பெசஸ்கியான் தாத்தாவும் சொல்லி கொண்டு இருக்காரு. இந்த 2 தாத்தாக்களின் கொட்டத்தையும் அடக்க வேண்டும். அதை நீங்கள் செய்கிறீர்களா அல்லது நாங்கள் செய்யவா என்று இஸ்ரேலின் ஐடிஎஃப் ராணுவம் கேட்கிறது. இதற்கிடையில் ரெசா பெஹ்லாவி ஈரானிய டிவிகளில் தோன்றி போராட்டத்தை நீங்க தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு அவர் பேசிட்டு வர்றாரு. ஈரானிய டிவிகளில் அவரது உருவத்தை பார்த்ததும் அத்தனை பேரும் அரண்டு போயிட்டானுங்க. ஈரானிய டிவிகளை இஸ்ரேல் ஹேக் செய்து பெஹ்லாவியிடம் ஒப்படைத்து விட்டது. இந்த வீடியோ தான் இப்ப ஹைலைட்டாக ஈரானிய டிவியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல டிவி சேனல்களும் ஹேக் செய்யப்பட்டு பெஹ்லாவியின் பேச்சைத்தான் இப்போது ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. அது வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கோமெனி டிவியை ஆன் பண்ணதுமே அதுதானே முதல்ல வருது. கோபத்துல கோமெனி ரிமோட்டை தூக்கி எறிஞ்சி அதை உடைச்சு போட்டாராம். இஸ்ரேலின் எதிர்ப்பையும் மீறி துருக்கியும் கத்தாரும் காசா பீஸ் கவுன்சிலில் இடம் பெற்றிருப்பதை நேத்தன்யாகு விரும்பவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதில் இடம்பெறக்கூடாது. அதோடு பாகிஸ்தானையும் ட்ரம்ப் அழைத்திருப்பது நேத்தன்யாகுவுக்கு சுத்தமா பிடிக்கலையாம். இந்தியாவை காசா பீஸ் கவுன்சிலில் சேரும்படி ட்ரம்ப் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். காசா பிரச்சனையில் சிக்க வைக்க பார்க்கிறார் இந்த ட்ரம்ப். இந்தியா இன்னும் அதற்கு முடிவெடுக்கவில்லை. இந்தியா அந்த கவுன்சிலில் சேர்ந்தால் பல நாடுகளும் சேர முன்வரும் என்பது அவரது ஐடியாவாக இருக்கலாம். வீடுகள் கட்டி கொடுக்கும் ப்ராஜெக்டுகளுக்கு தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்கள் ஸ்டாலினை பிடிச்சி தொங்கி கொண்டு இருக்கிறார்களாம். மோடியிடம் போய் சொல்லி அந்த கான்ட்ராக்டை எங்களுக்கு வாங்கி தாங்கப்பா, வாங்கி தந்தால் நாங்கள் 30% கமிஷன் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பிஜேபியை வேற கண்டமேனிக்கு நாம தாக்கி விட்டோம். அமித்ஷாவை வேற அவதூறு ஷா என்று கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லிட்டோம். திமுகவை பத்தி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புகிறார் அவர். சன் டிவி மாதிரியே செயல்படுகிறார். சன் டிவியின் பி டீம் என்று அவர் நான் சொன்னதாக நினைத்து கொண்டால் என்ன பண்ணுவது என்று எக்கச்சக்கமாக அவர் கவலைப்படுகிறார். வசமா வந்து மாட்டிக்கிட்டோண்டா. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவரு கால வேற பிடிக்க வேண்டியது இருக்கும். போடா, அவர்கிட்ட எல்லாம் போய் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த கலவரம் நடத்துவது என்பது ஈரான் மக்களின் ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக மாறிவிட்டது. இதற்கு மூல காரணம் ட்ரம்ப்பும் நேத்தன்யாகுவும் தான். கோமெனியின் நல்லாட்சி பிடிக்காமல், அவருடைய தாடி வளர்ச்சி பிடிக்காமல், அவர் மேல் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி வளர்ச்சி தான் இதற்கு காரணம். டெஹ்ரானில் கோமெனிக்கு கூடும் கூட்டம் வெளியூர்களில் இருந்து 500 ரூபா படி குவார்டர் பிரியாணி போட்டு லாரிகளில் கூட்டி வந்த கூட்டம் அல்ல. அப்படி கூட்டி வந்த கூட்டம் என்று அபாண்டமாக குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த அமெரிக்கர்கள். ஏன் உள்ளூர்ல அவ்வளவு ஆட்டு மந்தைகள் இருப்பது உங்களுக்கு தெரியாதா? நாங்க எதுக்கு வெளியூருக்கு போனோம்? வெளியூர்ல இருந்து ஆட்டு மந்தைகளை கூட்டிட்டு வரணும்? நாங்க என்ன அரலூசா? எங்க ஊர் ஆட்டு மந்தைகளை பத்தி உங்களுக்கு என்னையா தெரியும்? அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. உங்களை போல வெளியூர்களில் இருந்து அழைத்து வந்து கூட்ட நெரிசலில் மக்களை கொல்லும் ஈன புத்தி எங்க கோமினிக்கு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. எங்க கோமினியின் வெல்லும் கழகத்துக்கு சுத்தமா அந்த புத்தியே கிடையாதப்பா, கிடையவே கிடையாது. ஈரானில் பரவலாக மக்கள் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் துருக்கி இரவு விடுதிகளில் பணக்கார ஈரானியர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் நாட்டு மக்கள் இப்படி அவதிப்படுகிறார்களே என்ற கவலையை மறக்க அவர்கள் குடித்துவிட்டு
நடனமாடுகிறார்கள் போலும். அவர்களிடம் உங்கள் நாட்டில் நடக்கும் கலவரங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டதற்கு, எங்கள் நாட்டில் இந்த மாதிரி ஜாலியா குடிச்சுக்கிட்டு வாழ முடியாது, அதனால தான் நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாலே இங்க வேலை தேடி வந்துட்டோம். இதே மாதிரி அவர்களும் ஈரானை விட்டு வெளியேறி இது போல வேலை தேடி வெளிநாடுகளுக்கு போக சொல்லுங்க, அப்பதான் ஜாலியா வாழ முடியும். அப்படி ஜாலியா வாழ ஈரானியர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை வேற சொல்றாங்க. கோமனியின் ராடிகல் இஸ்லாமிக் ரூல் அங்கு தோற்றுவிட்டது. அது எங்களுக்கு தெரிந்துதான் நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்பே இங்கு குடிவந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது ஈரானிய குடும்பங்கள் சிதறி கிடக்கிறது. தங்கள் குடும்பத்தில் இருந்து எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் சிறையில் வாடுகிறார்கள், எத்தனை பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள், எத்தனை பேர் IRGCயின் குண்டுக்கு மடிந்து மார்ச்சுவரியில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கு பவர் கட்டு இருப்பதால் பிணங்களை வைக்கும் அறையில் ஏசி இல்லாமல் பிணங்கள் அழுகி நாற்றமடிப்பதால் அவற்றை அனாதை புணமாக புதைக்க சொல்லிவிட்டார்கள். முதல் முறையாக காமெடி கோமனி டிவியில் வந்து இந்த கலவரங்களால் ஆயிரக்கணக்கானோர் இறந்துள்ளனர் என்ற உண்மையை ஒத்துக்கொண்டுள்ளார். அத்தனைக்கும் காரணம் இந்த இஸ்ரேல். அதனால தான் டெத் டு இஸ்ரேல் என்று நாம சொல்லுகிறோம். ஆனா டெத் என்னமோ நமக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. கடுமையாக போராட்டம் செய்பவர்களை கொடூரமாக கொன்றுவிடும்படி அதனால தான் நான் உத்தரவிட்டேன். வேலை செய்யாது என்று நினைத்த பல மெஷின் கன்கள் திடீரென்று வேலை செய்ததால் பல உடல்கள் விழுந்து விட்டது, பல உயிர்கள் போய்விட்டது. அந்த அல்பாயுசு உயிர்களை நினைத்து நான் எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டேன் தெரியுமா? அதை நினைத்து கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை. சரி, சொர்க்கத்துக்கு தானே அல்லாஹ் பார்க்க போயிருக்கான் என்ற ஒரு ஆறுதல் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. கோமனி கெமிக்கல் வெப்பன்ஸ்களை உபயோகித்தாவது இந்த கலவரத்தை அடக்கும்படி கருணை உள்ளத்தோடு உத்தரவிட்டுள்ளார். அதில் காயமடைந்தவர்கள் கூட சிலர் உயிர் பிழைத்து விஷவாயு சுவாசித்ததால் உயிர் போயிருக்கிறது. 16,000க்கும் அதிகமான பிணங்களை லாரிகளில் அள்ளி கொண்டு போனதாக அந்த நாட்டு மக்களே சொல்லுகிறார்கள். பலர் காயங்களின்றி மூச்சு திணறி இறந்து இருப்பதால் கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லைன்னா 2 நாட்கள்ல இவ்வளவு மரணம் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து செல்லப்பட்ட பிணங்களை போட்டோ எடுத்துவிட்டு மாஸ் பரியல் செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ராணுவத்தில் பணிபுரியும் சில ஈரானியர்களின் உறவினர்கள் மூலமாக இந்த செய்தி வெளியே லீக் அவுட் ஆகிவிட்டது. துருக்கி பார்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைப்பதால் ஈரானியர்கள் அங்கிருந்து வீடியோ செய்திகளை வெளிநாட்டில் வாழும் தன் உறவினர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீர் புகை குண்டுகளை சுவாசித்தவர்கள் 2 நாட்களில் இறந்து போய்விடுவதால் மக்களுக்கு இப்ப அந்த சந்தேகம் ரொம்பவும் வலுத்து விட்டது. சாதாரணமாக கண்ணீர் புகை குண்டினால் கண் தான் எரியும், கண்ணீர் வரும். அதை தாங்க முடியாமல் மக்கள் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார்கள். இதுதான் வழக்கமாக நடக்கிறது. ஆனால் இப்போது அந்த புகை பட்டதுமே மயங்கி விழுந்து விடுகிறார்கள். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றதும் இறந்து விட்டதாக அறிவித்து விடுகிறார்கள். வைத்தியம் என்ற பெயர்ல உயிர் பழைச்சவனை கூட விஷ ஊசி போட்டு கொல்றாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும். அவர்கள் எதை செய்தாலும் இஸ்லாமிய சட்டப்படி செய்யும் நீதி வலுவாத நீதிமான்கள் யோக்கிய சிகாமணிகளாச்சே, சந்தேகப்பட முடியுமா? ஈரானில் உள்ள குர்திசின மக்களும் கெமிக்கல் வெப்பன்ஸை IRGC உபயோகித்ததாகவும் அதை அவர்கள் கண்ணால் பார்த்ததாகவும் அவர்களின் உறவினர்கள் மூலமாக வெளி உலகத்துக்கு சொல்லுகிறார்கள். IRGCயில் வேலை பார்ப்பவர்களே அவற்றை போட்டுக் கொடுப்பதாகவும் சொல்லுகிறார்கள். இராணுவமும் வேண்டா வெறுப்பாகத்தான் இதை உபயோகிக்கின்றது என்பது தெரிகிறது. எப்ப அவர்கள் துப்பாக்கியை அரசாங்கத்தின் மேல் திருப்புவார்கள் என்பது தெரியாது. ஜனவரி 8ஆம் தேதி வெளியான ஒரு வீடியோவில் வித்தியாசமான முறையில் குண்டுகள் வெடித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. வெடிகுண்டுகள் மேல் மஞ்சள் நிறத்தில் ஹசாடஸ் மெட்டீரியல் என்று எழுதப்பட்டிருந்ததாம் அரபி மொழியில். ஈரானியர்கள் அதை சுட்டி காட்டுகிறார்கள். இதற்கு ஒரு வழக்கு போட சொல்லுங்கள் என்று வைகோ பாணியில் கோமனியும் சொல்லுகிறாராம். கையால் ஆகாத இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் வேண்டுமானால் போய் முறையிடுங்கள், எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நேத்தன்யாகு மேல இனப்படுகொலை செய்தார் என்று பல முறை குற்றஞ்சாட்டியும் அந்த கோர்ட்டு அரெஸ்ட் வாரண்ட் கூட பிறப்பிச்சுது. என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாங்க என்று கேட்கிறார் கோமனி. அந்த தாத்தா ஒன்றுக்கு ஆகாத கோர்ட்டுக்கு பேர் உலக கோர்ட்டுன்னு பேரை வச்சிருக்கீங்களே, நமக்கு சிரிப்பு வராதா பின்ன என்று சிரிக்கிறாரா. அவர் நம்மளையே அப்படி கேள்வி வேற கேட்கிறார். கோமனியின் பக்கம் நியாயம் இருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. மனுஷன் எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தா இப்படி கேள்வி கேட்டிருப்பாரு. அன்னாச்சி பழம் என்று ஒன்று உண்டல்லவா, அதன் மேலே முள்ளாகத்தான் இருக்கும்.
உள்ளுக்குள்ள பழுத்த பழம் இருக்கும்னு சும்மாவா சொன்னான்? அது மாதிரி தான் கோவனியும். சரி, அடுத்த அன்னாசி பழத்தை எடுத்துக்கிட்டு நான் அப்புறம் வாரேன். ஜெய் ஹிந்த். Subscribe Naradar Narayanan channel for more Gaza updates.